சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை அருகில் துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் திறக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தானியங்கி வாகனங்கள், இயந்திரங்கள், மின் மற்றும் மின்னணு உபகரணங்களில் பயன்படுத்தப்படும் துல்லிய பொறியியல் பாகங்களை உருவாக்கும் மையம் சென்னை அருகே காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 47 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த மையத்தை தொழில் முனைவோர் கூட்டமைப்பினருடன் இணைந்து அமைத்துள்ள தமிழக அரசு 33 கோடியே 33 லட்சம் ரூபாயை மானியமாக வழங்கியுள்ளது. அதன் முதற்கட்டமாக 18 கோடியே 18 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள வடிவமைப்பு மையம், மறு பொறியியல் பரிசோதனை கூடம், பயிற்சி மையம், காப்புரிமை பதிவு வசதி மையம், நவீன பரிசோதனை மையம் போன்றவை நிறுவப்பட்டுள்ளன. அவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து அங்குள்ள வசதிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பார்வையிட்டார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பெரிய நிறுவனங்களை சார்ந்திருக்காமல் இந்த மையத்தின் உயர் மென்பொருளை பயன்படுத்தி வடிவமைக்கவும், குறைந்த செலவில் பரிசோதனை செய்யும் உலக தரம் வாய்ந்த புதிய கண்டுபிடிப்புகளை மிக குறைந்த உற்பத்தி செலவில் உருவாக்கிடவும் முடியும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள டைடல் பூங்காவை திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் வடபகுதி நகரங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை கொண்டு செல்லும் வகையில் இந்த டைடல் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. 11.41 ஏக்கரில் 330 கோடி ரூபாய் செலவில் 21 தளங்களுடன் அமைந்துள்ள இந்த டைடல் பூங்காவில் 6000 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரிவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நவீன தொலைத்தொடர்பு வசதிகள், தடையற்ற உயர் அழுத்த மும்முனை மின் இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் டி.ஆர்.பி. ராஜா, தாமோ அன்பரசன், நாசர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது தமிழ்நாட்டின் வடபகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த பூங்கா மூலம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்தார். ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகாமையில், ஹைவேக்கு மிக அருகாமையில் இந்த டைல் பார்க் உருவாக்கப்பட்டு நம்ம வட சென்னை, வடமேற்கு சென்னைக்கு வடமேற்கு பகுதிகளில் எல்லாம் இருக்கும் இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, ஐடி துறையில் இருக்கும் இளைஞர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கு அருகாமையில் இப்படி ஒரு ஏ கிரேட் ஸ்பேஸ் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்சார்ப்ஷனில் தமிழ்நாடு, அது குறிப்பாக நம்ம சென்னை தான் மிகப்பெரிய அளவுக்கு நம்பர் ஒன்னாக குரோத்தில் இருக்கு. ஏன்னா அந்த வகையில் சென்னைக்கு இன்னும் நிறைய ஏ கிரேட் ஸ்பேசஸ் தேவைன்ற அந்த பேச்சு இருக்கிறோம். இந்த வேளையில் இப்படி தொடர்ந்து அரசே ஏ கிரேட் ஸ்பேஸ், ஆஃபீஸ் ஸ்பேசஸ்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். டைடல் பூங்கா இந்த பகுதிக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான புதிய வளர்ச்சி நிச்சயமாக உறுதி செய்யும்.